ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த எஸ்ஆர் லவர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டீம் மட்டும் புதுசாக ஒரு டீம் மட்டும் சேர்ந்து ரூம் மேட்ச் போட்டிருப்பாங்க, ஒன் டாப் மேட்ச்சை. அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு தான் ப்ரோ நீ போடு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்ப அவருக்காண்டி தான் போட்டிருக்கிறோம். ஒரு ப்ளே பாய் விலசஸ் சிவன் பிள்ளை, ரெண்டு பேருமே ஒரு தரமான ஹெட்ஷாட் பிளேயரு. யாராக இருந்தாலும் அடித்து பார்க்குறாட்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிருப்பாங்க. ஆனால் சிவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, கேட்டால் நெட்டு கிடைக்கல, மொபைல் லேக் அடிக்குதுன்னு மலுப்புனாப்புல இவர் ப்ளே பாய் போட்டு பொழந்துட்டார். அவர் தான் ப்ரோ நீ தானே ப்ரோ இப்போ வீடியோ கிடைக்கல சொல்லியிருந்தா, இதை எடுத்து போடு ப்ரோன்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். பாருங்கள், ஆட்டம் தரமாக இருக்கும். சும்மா இறங்கினது ஒரு ஒன் டாப் ப்ளே பாய் முடிச்சு விட்டாரா. இப்போ அடுத்த மேட்ச் பாருங்கள், எங்கள் வெளியே தலையே காட்ட விட மாட்டேங்கிறேன். மண்டுன்னு தான் விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பேன். எப்போ தான் அடிப்பேன் தான் அடி வாங்கிட்டு விழுந்துருவாப்புல சிவன் பிள்ளை. பரவாயில்ல, ஆனால் டப்பு கொடுத்து ரவுண்ட் அவர் அடிச்சிருவார். அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வச்சுருந்தேன், நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அடுத்தடுத்த மேட்ச் அவர் அடிப்பாப்புல. பரவாயில்ல, அவரும் ஓரளவுக்கு நல்லா தான் விளாண்டுருவாப்புல. அடிச்சாப்லே அப்போ ஒரு மேட்ச் அடிச்சாப்லே அடுத்து பாருங்க தொடர்ந்து எங்கே தான் அடிப்பார் ப்ளே பாய். அதான் வாண்டடாக வந்து தம்பி இதை போட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதனால் நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக. இதில் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பார்த்துக்குங்க வாய்ஸ். ஃபஸ்ட்டு ப்ளே பாய் என்ன பண்ணி சிவன் பிள்ளை என்ன பண்ணாருன்னா, ஒரு இதுவே இல்லாமல் இறங்கி எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார். அதான் மேட்ச். அதாவது இவர் பார்த்தீங்கன்னா க்ளூவாலில் நின்று எனிமி எங்கே வரேன்லாம் பார்த்து கரெக்டாக ஏறி அடிக்கிறாரா. சிவன் பிள்ளை அப்படி கிடையாது, க்ளூவாலில் இருக்கானா அவன் வெளியே வரட்டும். ஆக்சுவலாக வெளியே வரதே சிவன் பிள்ளை வெளியே காட்டணுன்றதுக்காட்டி தான் ப்ளே பாய் வெளியே வர மாதிரியே மண்டையை காமிச்சு அடிக்கிறான். ஸோ அது தெரியாமல் இவர் சிவன் பிள்ளை வெளியே வந்து அடி வாங்குவார். ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக். யாருமே ஆப்போனன்ட்டு ரூம் மேட்ச்சில் குளுவால் பின்னால் நிற்கும் போது ஒன் டேப்பராக வெளியே வந்து அவனை வெளியே வர விட்டு நீங்கள் ஆடுங்க, ஓகேவா? அவன் எந்த பக்கம் வரன்றதை மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக பார்த்துக்கிட்டு இருங்க. ஏன்னா நம்ம வெளியே போகணுன்றதுக்காண்டே அவன் எய்மை கரெக்டாக க்ளூவாலோட எட்ஜில் வச்சுக்கிட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் வெளியே வரும் ரெட் அட் உங்கள் மேலே லாக் ஆகுமா, அவன் லைட்டாக தூக்கினதும் உங்களுக்கு ஹெட்ஷாட்டு தான் விழுவும். ஸோ கொஞ்சம் பார்த்து அடிக்குங்க, ஓகேவா? ஓகே, பாருங்கள் மேட்ச்சு ஃபேக்ட்ரியில் சரியான குத்து. ரெண்டு பேரும் தவித்தவி இத்தனை காண்ட இடத்துல க்ளூவால் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கூத்தாக இருக்குது எங்களோட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் பாருங்கள் அடிச்சுக்க மாட்டேன், எனக்கு மாறி க்ளூவால் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது கீழே இறங்கிட்டாப்புலையே. அப்போ மறுபடியும் மேலே வர வரைக்கும் எங்கால் வெயிட் பண்ணாமல் க்ளூவால் குத்தணும்ல, க்ளூவால் விடாமல் அப்படியே நிற்பாப்புல. வந்த பிறகு க்ளூவால் போட்டு மூமெண்ட் கொடுப்பாப்புல, அடி டம்முன்னு விழுந்துடும். அதை பார்த்துக்கிட்டே இருங்களேன், கூத்தாரு பாருங்க, மண்டையை புலந்துருவாப்புல எங்கால். ப்ளே பாய் சும்மா சொல்லக்கூடாது. டபுள் பேரல்லாம் கையில் கொடுத்துட்டோம்னா, டபுள் பேரல் டெசர்ட்டிகள் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை தொடவே முடியாது. ஓரளவுக்கு சூப்பராக ஆடுவாப்புல, நல்லாவே ஆடுவாப்புல. சூப்பராக ஆடுவாப்புலன்னு சொல்கிறத ஓரளவுக்குன்றதை விட ரொம்பவே நல்லா ஆடுவாப்புல. எங்கள் கில்டு மெம்பர் யார் வந்தாலும் அடிச்சிருவாப்புல. அந்த மாதிரி ஒரு பிளேயர், ஒரு சிறப்பான பிளேயர், ஒன் டாப் பிளேயர். வரத்தை டீம் ரூம் மேட்ச் ஹெட் ஷாட்னா கூட்டு போவேன். அழுத்தி பிடிக்க நிறையா பேர் இருந்தாலும் எங்கள் கில்டுலேயும் ஒரு சிலர் இருக்காங்க. நான் நீ எதுக்குடா இருக்க அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு ஸ்னைப்பர் ஆடுவோம். அப்புறம் நான் பிஆரில் இது சப்போர்ட்டராக போவேன், அதாவது ஹீலராக போய்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நமக்கு அவ்வளோதான். நமக்கு அட்டாக்கிங் அந்தளவுக்கு வராது, ஓரளவுக்கு ஆடுவோம். என்னோட 2-3 வீடியோவும் அடுத்தடுத்து போடுறேன் ஹீலர் வீடியோஸ். ஆனால் நான் அந்தளவுக்கு எல்லாரையும் சிறப்பான ஹீல் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் காம்பினேஷனை வச்சு ஓரளவுக்கு ஹீல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹீலரை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தெரிந்தால் கன்ஃபார்ம் சொல்லுங்கள். அதேமாதிரி ஸ்னைப்பருக்கும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஒன் டாப் பழகிக்கிட்டு இருக்கேன், அதனால் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அடுத்தடுத்து மேலே வரவும் உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வச்சு வெளியே தான் வருவோம். எங்காலும் மண்டையை பிளந்துருவாப்புல பாருங்கள். இப்போ ப்ளே பாய்க்கு வாங்க ப்ளே பாய் பாருங்கள், வெளியே தான் வருவாங்க. அப்பையும் திறந்துருவாப்புல. இப்போ அப்பர் வெயிட் பண்ணி இருந்திருக்காப்புல. எங்கால் வெளியே ஓப்பனில் அந்த அடிஸ்டாப்லையா ஓப்பன் அடிஸ்டாப்லையா. இந்த மேட்ச் பாருங்கள், ஜோனுக்குள்ள விட்டு லாக் பண்ணுறேன்டான்ட்டு விரட்டிக்கிட்டு இருப்பேன். ஜோனுக்குள்ளேயே வச்சு க்ளூவால் போட்டுக்கிட்டு இருப்பேன். எங்கால் தப்பிச்சு வெளியே வந்துடுவாப்புல. வெளியே வந்தால் நீ என்னடா வெளியே வந்துட்டு அங்கேயே வச்சு டபுள் பேரில் மாட்டிட்டு சுட்டு நம்ம வெளியே போயிட்டு வா பண்ணுறேன். அடுத்த மேட்ச்சு நம்ம ஃபேக்ட்ரி கிங்னாலே அது ப்ளே பாய் தானே, தொடக்கூட முடியாது. ப்ளே பாயை அடிக்கவே முடியாது. ப்ளே பாய் பாட்டுக்கு தப்பிச்சு கல்லுக்குள்ளேயும் புல்லுக்குள்ளேயும் பூந்து ஆடிக்கிட்டு கூத்தாக இருக்கும். போய்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஃபேக்ட்ரி டேங்கை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இங்கே இதுக்கு வந்தாச்சு.
கிளாக் டவர் அடுத்த மேட்சும் அடித்து முடிச்சு கிளாக் டவர் வந்தாச்சு. அதில் சொல்கிற மாதிரி தான் வழக்கம் போல் ப்ளே பாய் தான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு என்ன சொல்கிறவே அடித்தா உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் அப்படியே மேட்சை பார்த்து விட்ருங்க. அப்படியே ஆனால் ப்ளே பாய் அடித்து வெற்றி மேட்சை முடிச்சு விட்டுட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், புதுசாக அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பார்க்கலாம், பாய்.